The following table gives the values of mean and variance of heights of the weight and 10th standard students of a school. ஸோ நமக்கு இங்கே என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டோட வெயிட் அண்ட் ஹைட்டோட மீன் அண்ட் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க விச் இஸ் மோர் வேரியிங் தென் த அதர். ஸோ வெயிட் அண்ட் ஹைட்டில் எது வேரியேஷன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. இது நம்ம மற்றதில் அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ண முடியாதுன்றதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா கோவேரியன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கோவேரியன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணால் ஆல்ரெடி தெரியும். ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்க டேட்டா என்னென்னு பார்த்தோன்னா மீன் x1 bar equal to 155. தென் சிக்மா 1 ஸ்கொயர் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க 72.25. இப்போ சிக்மா 1 கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இது லாங் டிவிஷன் எடுக்கணும். ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா லாங் டிவிஷன் எடுக்க முன்னாடி டெசிமல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. 100 டாட்டை ரிமூவ் பண்ணால் 100 டிவைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணணும். 72க்குள்ளே என்ன இருக்குன்னா 8 8s are 64. ஸோ ரிமைனிங் 825. இந்த 8 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16. ஸோ 1682 இதை இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 16 டேபிள் 82 வரைக்கும் வருமானம். 2னா 32 வரும், 4னா 64, 5 ஒரு 5 டைம்ஸ் ஆர் 6 டைம்ஸ் 6 பண்ணலாம். 5 6 are 30, 1 5 are 5 80, 5 டைம்ஸ் வரும். சாரி இப்படி போடக்கூடாது, இப்படி போடணும். 5 போட்ட வரல, 4 செக் பண்ணலாம். 4 4s are 16, 6 4s are 24, 25 2, 1 4s are 4, 6, 5 செக் பண்ணலாம். 5 5s are 25, 5 6 are 30, 32, 8 25 கரெக்டாக வருது. எப்போனா 5 டேபிள் போடும்போது. ஸோ 85 தான் என்னோடய ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேல்யூ. இப்போ எனக்கு பை 100 இருக்குது. அப்போ 100 நம்ம ரூட் எடுக்கணும். 100 ரூட் எடுத்தால் என்ன வரும், 10 வரும். ஸோ பை 10. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 8.5 சிக்மா வேல்யூ. ஸோ இப்போ அந்த சிக்மா வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். தென் மீன் வேல்யூ நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். சிவி ஃபார்முலா என்னது, சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. ஸோ நமக்கு சிவி வந்தால் கண்டுபிடிக்கணும். சிக்மா 8.5 எக்ஸ் பார் 155 இன்ட்டு 100. ஸோ 100 மல்டிப்ளை பண்ணால் 850 பை 155 வரும். எப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டாட்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க, ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 100 மல்டிப்ளை பண்ணோன்னா டபுள் ஜீரோஸை சேர்த்துட்டா போதும். ஸோ டாட் வைக்கணும் இல்லையா, ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணி டாட் வைக்கணும். ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணி டாட் வச்சா 850.0 வரும். டாட்டுக்கு அடுத்து வைக்கிற ஜீரோக்கு வேல்யூ கிடையாது, அதனால் 850 டிவைட் பை 155. ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணலாமா? 5 டேபிள் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணலாம். 31 7 5 35 0. ஸோ இப்போ 170 31 டிவைட் பண்ணணும். 5 155 15 0 4 டைம்ஸ் வரும். 4 3s are 12, 124 டாட் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஜீரோ சேர்த்தோம்ல. இப்போ நமக்கு டாட்டுக்கு அடுத்து ஒரு நம்பர் போதும். 5.3 போதுமானது. இங்கே 5.48 வந்திருக்கு. 3 நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஓகே, நாட் நெசசரி. போதும், நம்ம இதே டாட் மட்டும் வச்சாலே போதும். 5.4%. ஓகேவா? CV1 கண்டுபிடிச்சிட்டோம். இதே போல் என்ன செய்ய போகிறோம்னா CV2 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுவும் சேம் ப்ராசஸ் தான். என்ன கண்டுபிடிக்கிறோம், x2 டேட்டா சிக்மா 2 ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இது வந்து சிக்மா கண்டுபிடிக்கிறப்ப என்ன வருதுன்னா 5.3. ஸோ நீங்கள் லாங் டிவிஷன் செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ்னால் 5 5s are 25, ரிமைனிங் 3 0 9, 5 2s are 10. 10ல் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 309 வரும்னு பார்க்கணும். இங்கே 3 இருக்குல்லையா, இங்கே 1 இருக்குது. ஸோ 3 செக் பண்ணுங்கள். ஏன்னா 3 3s are 90. ஸோ 3 தான் செக் பண்ணுறோம். ஸோ இதை 10ஆல் டிவைட் பண்ணும்போது 5.3 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டிவைட் பை 100 வரும். 100 ரூட் எடுத்தால் 10 ஆகிடும். அதாவது எப்படின்னா 2809 by 100 வரும். இதை ரூட் எடுக்கிறோம், இது ரூட் எடுத்தால் 10.
நமக்கு இது ரூட் எடுக்கும்போது 53 வந்தது பை 10 5.3. ஓகே, இப்போ சிக்மா கண்டுபிடிச்சாச்சு. சிவி கண்டுபிடிக்கலாம். CV2 சிக்மா பை ரூட் 2. சேம் ப்ராசஸ் 530 இதுவும் நமக்கு டெசிமலில் தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், 100 நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணால் 530/4650 00 ஆட் பண்ணிக்கோங்க. 00 கட்டு 5300/465 5 டேபிள் 9 5s are 45 3 5s are 15 1 5s are 5 0 6 5s are 30 0. நெக்ஸ்ட்டு டேரெக்டாக டேபிள் டிவைட் பண்ணலாம். 93 100ல் ஒரு 93 தான் இருக்கும். 10ல் 1 சப்ட்ராக்ட் 9 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 1 and 0. 190 130லேயும் ஒரு 93 தான் இருக்கும். ஸோ ரிமைனிங் 7. 12ல் 9 சப்ட்ராக்ட் பண்ணால் 337. திருப்பி ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே வந்து 9னா 4 9s are 36 4 3s are 12. அப்போ 372 வரும். அதனால் 4 டேபிள் இல்லாமல் 3 டேபிள் செக் பண்ணலாம். இப்போ டாட் வச்சு 3 11.3%. இதுதான் CV2. இப்போ CV1 விட CV2 தான் அதிகமாக இருக்குது. இதுதான் ஆன்சர். CV2 is greater than CV1. The weight of the students is more varying than the weight height. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது வெயிட் அண்ட் ஹைட் கொடுத்துருக்காங்களா? ஓகே.